ஏஐ உலகத்தை புரிஞ்சிக்க உதவுற 5 சூப்பர் ஹீரோக்களை பத்தி நாம இப்ப பார்க்கலாம். ஏகப்பட்ட டேட்டா சிதறி கிடக்குது இல்லையா? அதையெல்லாம் ஏஐ எப்படி பிரிச்சு ஒழுங்குபடுத்துதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு பேரு தான் கிளாசிஃபிகேஷன். அதாவது டேட்டாவை தனித்தனி குரூப்பா பிரிக்கிற ஒரு டெக்னிக். வாங்க நம்ம முதல் ஹீரோவை பார்க்கலாம். இவரோட பேரு லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன். இவரோட சூப்பர் பவர் என்னன்னா கரெக்டா ஆம் இல்ல இல்லைன்னு சொல்றது. ஒரு இமெயில் ஸ்பேமா இல்லையான்னு சொல்ற மாதிரி. அடுத்து ஒரு பவர்ஃபுல் ஜோடியா பார்க்கலாம். டிசிஷன் ட்ரீ மற்றும் ரேண்டம் ஃபாரஸ்ட். ஒரு பதில கண்டுபிடிக்க டெசிஷன் ட்ரீ வரிசையா கேள்விகள் கேட்கும். ஒருத்தருக்கு லோன் கொடுக்கலாமான்னு முடிவு பண்ற மாதிரி. ஒரு மரத்தோட கலைகள் மாதிரி ஒவ்வொரு பதிலும் அதோட இறுதி முடிவுக்கு கூட்டிட்டு போகும். ஆனா ஒரே ஒரு மரம் முடிவு பண்றதை விட ஒரு காடே சேர்ந்து முடிவு பண்ணா ரிசல்ட் இன்னும் பர்ஃபெக்ட்டா இருக்கும்ல. நம்ம லிஸ்ட்ல அடுத்த ஹீரோ நேவ் பேஸ். இவருக்கு பழைய அனுபவத்துல இருந்து கத்துக்கிற ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அதாவது பழைய அனுபவத்தை வச்சு எதிர்காலத்தை கணிக்கும். பழைய ஸ்பான் மெயில்ல இருந்த வார்த்தைகளை வச்சு புது மெயில கணிக்கிற மாதிரி. பாருங்க, இந்த மாதிரி தான் பழைய அனுபவங்களை வச்சு எதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு பார்த்து ஒரு முடிவுக்கு வரும். கடைசியா ரொம்பவே கடினமான சேலஞ்சஸை சமாளிக்கிற ஒரு ஹீரோவை பார்க்கலாம். அவர்தான் SVM. எவ்வளவு சிக்கலான டேட்டாவா இருந்தாலும் அதுக்கு நடுவுல ஒரு பெரிய கோடு போட்டு பிரிச்சிடும். முகத்தை அடையாளம் காண்ற மாதிரி தான். பாத்தீங்களா, ஆம் இல்லை பதில், கேள்வி கேட்கறது, அனுபவத்துல கத்துக்கிறதுன்னு ஒவ்வொரு ஹீரோவுக்கும் ஒரு தனி பவர். சோ இவங்களோட பவர்ஸ் தெரிஞ்சா உங்க வேலைக்கு சரியான ஹீரோவை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். சொல்லுங்க, நீங்க யாரை சூஸ் பண்ண போறீங்க?